இன்னைக்கு சின்மைக்கு அதுதானே ப்ராப்ளம். அவங்க வந்து பாடவே கூடாது, ஆனால் இன்னைக்கு அவங்க பாடி எந்த அளவுக்கு வந்துட்டாங்க பாருங்க. ஒரு சாங்ல மில்லியன் கணக்கில் அவங்க வியூ வந்துச்சு. பட் நாங்கள் வந்து சின்மையை கம்பேர் பண்ணல. பட் அவங்க அன்னைக்கு சொன்னதுனால தான் இன்னைக்கு அவங்களுக்கு நியாயம் கிடைக்குது. அது நாங்கள் நடக்கக்கூடாதுன்னு தான் இன்னைக்கு நாங்கள் கேர்ள்ஸாக சேர்ந்து போராடுறோம். இல்லை சார், இது நாங்கள் எதையுமே வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி இதை வந்து வெளியே கொண்டு போகிறதுக்கு விரும்பலை. ஏன்னா இது வந்து எங்கள் குடும்பமாக நினைக்கிறோம். வேற யாரையும் நாங்கள் தப்பாக வெளியே கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களை அசிங்கப்படுத்து. இன்னைக்கு சின்மைக்கு அதுதானே ப்ராப்ளம். அவங்க வந்து பாடவே கூடாது, ஆனால் இன்னைக்கு அவங்க பாடி எந்த அளவுக்கு வந்துட்டாங்க பாருங்க. ஒரு சாங்ல மில்லியன் கணக்கில் அவங்க வியூ வந்துச்சு. பட் நாங்கள் வந்து சின்மையை கம்பேர் பண்ணல. பட் அவங்க அன்னைக்கு சொன்னதுனால தான் இன்னைக்கு அவங்களுக்கு நியாயம் கிடைக்குது. 6 வருஷமா அவங்க பாட விடாம அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. எங்க இதுலயும் இது நடக்குது. இதை ஸ்டாப் பண்ணலன்னா, இன்னைக்கு ஸ்டாப் பண்ணலன்னா நாளைக்கு வரவங்க இன்னொருத்தவங்களும் வேற ஏதாவது தப்பு பண்ணுவாங்க. அது நாங்கள் நடக்கக்கூடாதுன்னு தான் இன்னைக்கு நாங்கள் கேர்ள்ஸாக சேர்ந்து போராடுறோம். எதுக்கு சார்? இல்லை சார், இது வந்து அசோசியேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அசோசியேஷனில் கம்ப்ளைண்ட் இல்லை சார், இது நாங்கள் எதையுமே வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி இதை வந்து வெளியே கொண்டு போகிறதுக்கு விரும்பலை சார். அதுதான் சார், நாங்கள் இதை வெளியே கொண்டு போய் இதை வந்து நான் தப்பாக கொண்டு போகிறதுக்கு போர்ட்ரேட் பண்ணல சார். இது எங்கள் யூனியனுக்குள்ளேயே முடிக்கணுன்றது தான் பார்க்குறோம். ஏன்னா இது வந்து எங்கள் குடும்பமாக நினைக்கிறோம். வேற யாரையும் நாங்கள் தப்பாக வெளியே கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களை அசிங்கப்படுத்தணும். எது சார்? கண்டிப்பாக வரும் சார். ஒரு அசோசியேஷனில் கண்டிப்பாக ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கான தீர்வை அந்த நிர்வாகம் எடுத்து அவங்கள தப்பை வந்து தட்டி கொடுப்பாங்க.